ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க வீடர் வச்சிருக்கீங்க இல்ல டிராக்டர் அந்த மாதிரி மெஷினரி வச்சிருக்கீங்கன்னா, மண் எந்த பதத்தில் இருக்கும்போது உங்க மெஷினை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா 20% மாய்ஸ்சர் இருக்கணும் உங்களோட சாயில்ல. 20% ஈரத்தன்மை இருந்தா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மெஷினுக்கு லோடும் பெருசா வராது, மண் ரொம்ப பறக்காது. அதனால இந்த மண் ஏர் ஃபில்டர் வழியா போய் என்ஜின் டேமேஜ் ஆகுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவுமே நடக்காது. ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு 20% மாய்ஸ்சர் சாயில்ல இருக்கா இல்லையா எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு பால் வச்சிருக்கேன் என் கையில. இது வந்து நான் இப்போ கீழ இருந்து மண் எடுத்து ஒரு பால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பால் ஆக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால் ஆக்க முடியலைனாவே உங்க உங்க மண்ணில் வந்து 20%க்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஈரத்தன்மை. பால் சேர்த்த முடிஞ்சதுன்னா 20%க்கு மேல இருக்குன்னு அர்த்தம். பட் 20%க்கு ரொம்ப மேல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியணும் அப்படின்னா, உங்களோட இடுப்பளவு ஹைட்ல இருந்து பாலை வந்து கீழே போடணும். அந்த பால் உடஞ்சு செதறிடுச்சுன்னா அளவான 20% மாய்ஸ்சர் இருக்குன்னு அர்த்தம். பால் செதறல, அது ஒன்றும் பெருசா பாலாவே தான் இருக்கு அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ வந்து நீங்க மெஷின்ஸை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா நிறைய ஒட்டிக்கும். இப்ப பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு. பாலாவே தான் இருக்கு இன்னும். ஸோ அதனால இது வந்து தப்பான கன்சிஸ்டன்சி. 20% மாய்ஸ்சருக்கு ரொம்பவே மேல இருக்கு. இப்ப நான் இன்னொரு சாம்பிள் மண் எடுத்து காமிக்கிறேன், இது பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஈரப்பதம் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. பால் ஆக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா பால் ஆக்க முடிஞ்சது. இப்ப இது கீழே போட்டு பார்க்கலாம் உடையுதான்னு. இடுப்பு அளவு ஹைட்டு செதறிடுச்சு அப்படின்னா இதுதான் உங்களோட கரெக்டான ஈரப்பதம். இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க மெஷின்ஸை பயன்படுத்தலாம்.